ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிளாக் கேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் இன்றைக்கி நாணயங்கள் கொடுத்துருக்கேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். 2 அணா 2 அணாஸில் 1927 பாம்பே மின்ட்டு ஜார்ஜ் 5 நாணயம் கண்டிஷன் பார்த்துக்குங்க. ஸ்கார்ஸ் வெரைட்டி இது. நாணயம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். 1927 பாம்பே மின்ட்டு. இதில் ஒரு நாணயம் 2 அணாஸில் 1943 பாம்பே மின்ட்டில் ஜார்ஜ் 6 ஒன்று. 2 அணாஸில் 1943 பாம்பே மின்ட்டு ஜார்ஜ் 6 ஒன்று. இதுவும் நாணயம் பார்த்துக்குங்க, கண்டிஷன் பார்த்துக்குங்க. இதில் ஒரு நாணயம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இன்னொரு செட்டு கொடுத்துருக்குறேன். 2 அணாஸில் கல்கட்டா மின்ட்டு. 1919 ஸ்கார்ஸ் வெரைட்டி ஜார்ஜ் 5. இதுவும் நாணயம் கண்டிஷன் பார்த்துங்க, நல்லாயிருக்கும். கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். நாணயம் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். 1919 கல்கட்டா மின்ட். இது ஸ்கார்ஸ் வெரைட்டி. இதில் ஒரு நாணயம் 2 அணாஸில் 1944 பாம்பே மின்ட்டு ஜார்ஜ் 6. இந்த நாணயமும் கண்டிஷன் பார்த்துங்க, நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ரெண்டும் ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது 1927 1943. இது ஒரு செட்டு. இது ஒரு செட்டினுடைய விலை 750 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அதேமாரி இந்த செட்டும் 750 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். 1919 1944. இந்த செட்டும் 750 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். எல்லாம் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. இதெல்லாம் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம். அதனால தான் இந்த 750 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு அணாவில் 1928 கல்கட்டா மின்ட்டு ஜார்ஜ் 5 ஸ்கார்ஸ் வெரைட்டி. இது ஸ்கார்ஸ் வெரைட்டி. இதுவும் கண்டிஷன் பார்த்துங்க. எல்லாம் நல்ல கண்டிஷனில் உள்ள நாணயம். இதெல்லாம் ஸ்கார்ஸ் வெரைட்டி. இது 1928. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 250 ரூபா வரும். 1930 கல்கட்டா மின்ட்டு 1 அணாவில் ஸ்கார்ஸ் வெரைட்டியில் ஜார்ஜ் 5. நாணயம் எல்லாமே கண்டிஷன் நல்லாயிருக்கும். யூஸ்டு நாணயமாக இருந்தாலும் கண்டிஷன் நல்லாயிருக்கும். நம்மள்கிட்ட எல்லாமே கண்டிஷன் உள்ள நாணயம் தான் இருக்கும். இதில் ஒரு நாணயம் 1930 1 அணா ஸ்கார்ஸ் வெரைட்டி கல்கட்டா மின்ட்டு. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபா வரும். 1913 பாம்பே மின்ட்டு 1 அணா ஸ்கார்ஸ் வெரைட்டி ஜார்ஜ் 5. இதில் ஒரு நாணயம். இதுவும் நாணயம் கண்டிஷன் பார்த்துங்க, நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். லைட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் கிளார் அடிக்கும். கண்டிஷன் நல்லாயிருக்கும். இது ஒரு நாணயத்தினுடைய விலை
300 ரேட்டில் கொடுத்துருக்கேன். 1913 பாம்பே மின்ட்டு. இது ஸ்கார்ஸ் வெரைட்டி. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 300 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒன்றுனால பாம்பே மின்ட்டு ரொம்பவும் ரேர் வெரைட்டி. எட்வர்டு 7 இது வந்து எட்வர்டு 7 1909 இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இதுவும் நாணயம் கண்டிஷன் பார்த்துங்க நல்லாயிருக்கும். ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம் தான் இது. 1909 இது. எக்ஸ்ட்ரா ஃபைன் கண்டிஷன் இது. எட்வர்டு 7 இது ரொம்ப ஒரு ரேர் வெரைட்டி. எட்வர்டு நாணயத்தில் ஒன்றனால வந்து இது ரொம்ப ஒரு ரேர் வெரைட்டி. இது எட்வர்டில் இது ஒன்றனால இது மட்டும்தான் ரேர் வெரைட்டி. அதுவும் விலை கூட. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். 3500 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 3500 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். புல் காயினில் கல்கட்டா மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். ஸ்கார்ஸ் வெரைட்டி 1954 கல்கட்டா மின்ட்டு புல் நாணயத்தில். இதெல்லாம் கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்கும். அதெல்லாம் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம். நல்லா யூஎன்சி கண்டிஷனில் உள்ள நாணயம். இது ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 500 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் யூஎன்சி கண்டிஷன் நாணயம். கல்கட்டா மின்ட்டு ஸ்கார்ஸ் வெரைட்டி. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 500 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது ஸ்ரீலங்கன் நாணயம். அது சிலோன் நாணயம். அது இந்த நாணயம்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி வந்து இந்த நாணயம்லாம் கொடுத்துருந்தேன். இந்த நாணயம் கிடைக்கல. இது ஃபுல்லாகவே நான் ஏற்கனவே நான் வேறு ஒரு இடத்துலேருந்து சொல்லி வாங்கினேன். இந்த நாணயம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டி. இதெல்லாம் சிலோன் நாணயத்திலேயே 1 சென்ட்டு, 1/2 சென்ட்டு இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள நாணயம். ஜார்ஜ் 5, ஜார்ஜ் 6 இருந்த நேரத்தில், அவங்க ஆண்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த நாணயம்லாம் வந்தது. இந்த நாணயம்லாம் கிடைக்காத நாணயம். அதெல்லாம் இந்த மாதிரி நாணயம்லாம் கிடைச்சதுன்னா அப்படியே செட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. இது நான் அங்கே ஸ்ரீலங்காவில் ஒருத்தர்கிட்ட சொல்லி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவர் மூலயமா சொல்லி காயின் கலெக்ட் பண்ணுறவர்கிட்டேருந்து இந்த நாணயத்தை அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க நமக்கு. இந்த நாணயம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். தேவைப்படுறவங்க அப்படியே செட்டாக வாங்கிக்கோங்க. இல்லை தனித்தனியாக வேணுன்றவங்க தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். அந்த நாணயத்தை என்னென்ன நாணயம் இருக்குன்றதை சொல்கிறேன் பாருங்கள். 1926 1/2 சென்ட்டு. இது ஜார்ஜ் 5. இதெல்லாம் எல்லாமே யூஸ்டு நாணயம் தான். ஆனால் கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து நாணயம் சேகரிப்பாளர்கிட்டேருந்து தான் நம்ம இதெல்லாம் அங்கே சொல்லி வாங்கியிருக்கிறோம். நாணயம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்கும். இதெல்லாம் நாணயம்லாம் கண்டிஷனோடு தான் வச்சுருக்கிறார் அவர். இது ரொம்ப ரேர். அங்கே கிடைக்க மாட்டேங்குது, அங்கேயே கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சொல்லி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குது இந்த நாணயம். இது வந்து 1/2 சென்ட்டு. இது 1/2 சென்ட்டு ஜார்ஜ் 5. இது கொஞ்சம் விலை கூட நாணயம். இந்த நாணயம்லாம் இதில் ஒரு நாணயம் வருஷம் பார்த்துங்க 1926 1/2 சென்ட்லேயே வந்து 1940. இது ஜார்ஜ் 6. ஜார்ஜ் 6. இந்த நாணயம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சொல்லி இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த நாணயம். நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதை கொடுத்தோம். அதுக்கப்புறம் கிடைக்கல. இந்த நாணயம்லாம் கிடைக்கவே இல்லை.
இப்போ நம்ம சொல்லி வச்சு ஸ்ரீலங்காவில் சொல்லி வச்சு இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நாணயம் நல்ல கண்டிஷனான நாணயம், எல்லாமே செம்ம கண்டிஷன். இதெல்லாம் ஜார்ஜ் 5 இது 1940 இது. $1 1942 $1 ஜார்ஜ் 6 இது. இதுவும் கண்டிஷன் நல்லாயிருக்கும், எல்லாமே கண்டிஷன் நல்லாயிருக்கும். 1942 $1 இது. இதில் ஒரு நாணயம், இது 3 சேர்த்து ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது 3 சேர்த்து ஒரு செட்டாகவே கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டோட விலை $900 வரும், 900 rupees வரும். இது 900 rupees வரும் ஒரு செட்டு, இந்த 3 நாணயமும் சேர்ந்த மாதிரி. ஏன்னா இதில் உள்ளதுலேயே வந்து அதிக ரேட்டு வந்து இந்த ஜார்ஜ் 5 தான். ஜார்ஜ் 5 ½ சென்ட் தான். இது மாதிரி 2 செட்டு கொடுத்துருக்குறேன். இதில் ரெண்டு செட்டு கொடுத்துருக்குறேன். வருஷம் மாறுபடும். இந்த 1926 இதில் இருக்கும், 1940 இருக்கும். இந்த $1 மட்டும் வருஷம் மாறும். 1945 இது. மேலே உள்ளதில் வந்து 1942 இது. இந்த $1 மட்டும் இதில் மாறுபடும். இது இல்லாமல் சிங்கிள் பீஸாக இங்கே கொடுத்துருக்குறேன். சிங்கிள் பீஸாக இங்கே கொடுத்துருக்கேன். 1926 ½ சென்ட் இது ஜார்ஜ் 5. கண்டிஷன் எல்லாமே சேம் கண்டிஷனில் தான் இருக்கும். எல்லாமே கண்டிஷனில் எந்த ஒரு குறையும் இருக்காது. எல்லாமே யூஸ்டு நாணயம் தான், கண்டிஷன் நல்லாயிருக்கும். $1 வந்து 1942 இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி $1 1945 ஜார்ஜ் 6 1. இதெல்லாம் தனித்தனியாக நான் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க தனித்தனியாக வாங்கிக்கலாம். இது 1926 ½ சென்ட் வந்து உங்களுக்கு வந்து $350 வரும். 1942 $1 ஜார்ஜ் 6 வந்து உங்களுக்கு $300 வரும். அதே மாதிரி 45 $300 வரும். இந்த ஜார்ஜ் 5 மட்டும்தான் $350 வரும். அம்மன் காசு, புதுக்கோட்டை சமஸ்தானம் அம்மன் காசு. இதில் மொத்தம் 5 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். இதுவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால திரும்ப வரவழைச்சிருக்கிறோம். நம்ம 5 நாணயம் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் கண்டிஷன் பார்த்துங்க. இதெல்லாம் நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும். இது வந்து யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும். இது அரைக்காசு அம்மன்னு கூட சொல்லுவாங்க. இது புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வெளியிடப்பட்ட நாணயம். இது இந்த நாணயமும் இப்போ வர வர கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப குறைவான எண்ணிக்கை ஆகிடுச்சு. இது 3மே வந்து உங்களுக்கு வந்து யூஎன்சி கண்டிஷனில் உள்ளது. 3மே யூஎன்சி கண்டிஷனில் உள்ளது. இது ஒரு நாணயத்தினுடைய விலை $500 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை $500 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது 2 யூஸ்டு நாணயம். இது 2ம் யூஸ்டு நாணயம். கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிஷன் நல்லாயிருக்கும். யூஸ்டு நாணயம் தான் இது. மேலே இருக்கிறது உங்களுக்கு வந்து எல்லாமே யூஎன்சி. இது வந்து யூஸ்டு நாணயம். இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது 2மே வந்து யூஸ்டு தான், 2மே சேம் கண்டிஷன் தான். இது ஒரு நாணயத்தினுடைய விலை $400 ரேட்டில் கொடுத்துருக்குறேன். போர்ச்சுகீஸ் எஸ்கோடா ஒன்று கொடுத்துருக்குறேன். 1 எஸ்கோடா 1959 இது. 1959 இதுவும் நாணயம் யூஎன்சி. இது பார்த்துங்க, நல்ல யூஎன்சி நாணயம். இது யூஸ்டு நாணயம் கிடையாது, யூஎன்சி நாணயம். கண்டிஷன் பார்த்துங்க. 1 எஸ்கோடா. அது
வருஷம் வந்து 1959. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது 1944-45 1 பைசு லாகூர் மின்ட்டு கொடுத்துருக்குறேன். ஜார்ஜ் 6 ஸ்கார்ஸ் வெரைட்டி. இது லாகூர் மின்ட் வந்து ஸ்கார்ஸ் வெரைட்டி. 1944 வந்து லாகூர் மின்ட்டு 1 பைஸில் வந்து ஸ்கார்ஸ் வெரைட்டி. அதே மாதிரி 1945 லாகூர் மின்ட்டு வந்து ஸ்கார்ஸ் வெரைட்டி. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன், பார்த்துங்க. இதுவும் கண்டிஷன் நல்லாயிருக்கும், எதுவும் டேமேஜ் எதுவும் இருக்காது. எல்லாம் யூஸ்டு நாணயம். ஆனால் இது யூஸ்டு நாணயம், கண்டிஷன் நல்லாயிருக்கும். லாகூர் மின்ட். இது ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். 45 ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே கண்டிஷன் நல்லாயிருக்கும். இது 2 நாணயமும் சேர்த்து ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். 2 நாணயமும் சேர்த்து ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். ஒரு செட்டோட விலை 300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை 300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இந்த சிலோன் நாணயம் மட்டும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த நாணயம் ரொம்ப கிடைக்காது. நம்ம அங்கே சிலோனில் சொல்லி திரும்ப வந்திருக்கு இந்த நாணயம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.